மொத்தமுமே திமுக கும்பல் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா, என்ன பண்ணா குத்தம் தெரியும், அதான் தளபதி இவன் யாரோ ஒருத்தன் வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே, ஒருத்தன் வந்துட்டானே, நம்ம என்ன பண்றது, நமக்கு யாருமே வரமாட்டாங்க, நமக்கு அகேன்ஸ்டா நம்ம மட்டும்தான் இங்க இருக்க போறோம், இனி நம்மள தட்டி கேட்கவே யாரும் இல்ல அப்படின்னு ஒரு மிதப்புல இருந்தாங்க தெரியுமா, ஒரு ஆணவத்துல இருந்தாங்க தெரியுமா. அந்த டைம்ல ஒரு டிவிக்கேன்னு ஒண்ணு வருது, தளபதி வராரு களத்துக்கு, அதுவும் மக்கள் கிட்ட இவ்வளவு செல்வாக்குள்ள ஒருத்தர் வரும்போது இவங்களால அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம இப்ப எதை தின்னா பித்தம் தெளிவும் திருந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் நான் இதை பாக்குறேன். அதுவும் திவ்யா சத்யராஜ் இவங்க ஒரு டிஎம்கேவோட ஐடி விங்ல ஒரு பொறுப்புல இருக்காங்க, மாநில அளவுல ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஐடி விங்ல பெண்களை என்னமா நடத்துறாங்கன்றது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும். ஆன்லைன்ல டிஎம்கே ஐடி விங் எல்லாரும் சொல்றதே ஆபாச விங்கு தான் சொல்றாங்க, ஐடி விங்னு கூட சொல்றது கிடையாது. திமுக ஆபாச விங்கு தான் ஆன்லைன்ல பேரு. அப்படி ஒரு ஆபாச விங்ல நம்ம இருந்துகிட்டு நம்ம டிவிகேவ தளபதிய ஏதோ ஒண்ணு பேசணுமேன்னு பேசுறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. இதே திமுக ஐடி விங் பிடிஆர் இருக்கும்போது எப்படி இருந்தது, பிடிஆர் இருக்கும்போது அதுக்கப்புறம் எப்படி இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், சமூக செயற்பாட்டாளர்களுக்கும், அப்படி ஒரு ஐடி விங்ல நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு அதை சரி பண்ணணும், அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும், அதுலதான் நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணும்போது நான் கூட ரிக்வஸ்டா இனிமேலாவது இது திருந்துவாங்களா திமுக ஐடி விங், அப்படி திமுக ஆபாச இனிமேலாவது திருந்துமா அப்படிதான்